நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வத்தலகுண்டு பேரூராட்சியில் அதிமுகவினர் காசோலை போன்ற டோக்கன் விநியோகம் செய்வதாக எழுந்த புகாரில் தேர்தல் பறக்கும் படையினர் வீடு வீடாக சென்று விசாரணை நடத்துகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், விவரங்கள். சிவரஞ்சனி, தற்பொழுது பார்த்தோம்னா 2026 தேர்தலுக்கான தீவிரமான தேர்தல் வாக்குகள் சேகரிப்புல வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் அதிமுக சார்பில் 10,000 ரூபாய்க்கான காசோலைகள் விநியோகப்படுத்தப்படுகிறது என தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்று வீடு வீடாக சோதனை செய்ததில் அதிமுகவினர் தங்களுடைய ஒரு காசோலை கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த காசோலையில் ரூபாய் 10 அதிமுக சார்பில் வழங்கப்பட்டுள்ள அந்த போலி காசோலை போன்ற டோக்கனில் இரட்டை இலை சின்னம் போடப்பட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எனவும், காசோலையில் பெயர் எழுதும் இடத்தில் தமிழக குடும்பங்கள் அனைவரும் எனவும், அந்த காசோலையில் 2/6/2026 என தேதியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு காசோலை ரூபாய் 10,000 மற்றொரு காசோலை ரூபாய் 2,000 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் வழங்கப்படும் என முத்திரை குத்தப்பட்டுள்ளது. வங்கியின் பெயர் குறிப்பிடாமல் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த போலி காசோலையின் பின்பகுதியில் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்களுடன் நல்லாட்சிக்கான எடப்பாடி தான் வாக்களிப்பர் இரட்டை இலை சின்னம் என்ற ஒரு போலியான ஒரு வங்கி காசோலையை விநியோகம் செய்திருக்கின்றனர். இதனை அறியாத மக்கள், பாமர மக்கள் தங்களுக்கு அதிமுகவின் சார்பாக தேர்தல் வருவதற்கு முன்கூட்டியே 10,000 ரூபாயை நமக்கு காசோலை வழங்கப்பட்டு விட்டனர். இதனால் அதிமுகவிற்கு நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த பறக்கும் படையினர் அந்த காசோலைகள் விநியோகிக்கப்பட்ட பகுதிகளில் சென்று அந்த காசோலைகளை பரிசோதனை செய்யப்பட்டதில் இது போலியான காசோலை என்பது தெரிய வந்துள்ளது. யாரும் இந்த மாதிரி இந்த போலி காசோலை குறித்து ஏமாற வேண்டாம் என விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.